சென்ற வாரம் நாம் சென்ற வாரம் வரைக்குமே ஒரு 4-5 பகுதிகளாக மெய்வழி இளம் கலை கோட்டனந்த தாத்தா அவர்களுடைய சுயசரிதம் வரலாற்றுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல சென்ற வாரம் நாம் அனந்தரும் மனவியல் பேராசிரியரும் என்ற பகுதி ஒரு நீளமான பகுதி. அதை பார்த்துட்டு அந்த பதிவெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு கடைசி பகுதி வந்திருக்கோம். தொடர்ந்து நான் வாசிக்கிறேங்க. சவால். ஒரு தமிழ் பேராசிரியர் மெய்வழி சபையினர் தங்க கடத்தல்காரர்கள், மஸ்தான் கூட்டாளிகள், திருடர்கள் என்று சொன்னபோது அவருக்கு தக்க விடையளித்தேன். மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அது சமயம் உணர்ச்சி வசப்பட்டு, நீங்கள் MA MEd பட்டம் பெற்றிருக்கிற ஆணவத்தால் மெய்வழியை பற்றி குறை கூறிவிட்டீர்கள். அடுத்த ஆண்டு MA பட்டம் வாங்கி காட்டுகிறேன் பாருங்கள் என்று சவால் விட்டு வந்துவிட்டேன். MA 2 ஆண்டு படிப்பு. ஆனால் பல வகைப்பட்ட இடையூறுகளுக்கிடையில் ஆண்டவர்களின் கிருபையால் அதை ஒரே ஆண்டில் எழுதி தேர்ச்சி பெற்றேன். MEd படிப்பும் படித்தேன். சமர்ப்பணம். ஆண்டவர்களை ஸ்தோத்தரித்து கர்நாடக சங்கீத கீர்த்தனைகள், பிரபந்தங்கள் என முறையான மரபு கவிதைகள் இயற்றி பல நூல்களாக வெளியிட்டேன். அனந்தர்கள் மற்றும் தமிழறிஞர்களும் பாராட்டு விழாக்கள் நடத்தி பட்டங்களும் பரிசுகளும் வழங்கினார்கள். அடியேன் பெற்ற சிறப்புகள் யாவும் என்னை ஆண்டு கொண்ட ஆண்டவர்கள் திருவருட் தயவால் பெற்றவை. அவர்களின் பொன்னார் திருவடிகளில் பணிவோடு வணங்கி சமர்ப்பிக்கின்றேன். பிரார்த்தனை. 2001 சாலைவாசியானேன். எளியனையும் ஒரு பொருட்டாய் திருவுளம் இறங்கி ஏற்றருளிய வான்கொடை வள்ளல் மாற்றி பிறப்பித்தருளி தேவனாக்கி தெல்லமுதம் ஊட்டி வளர்த்து வரும் தெய்வத்தாயின் திருவருட் பெரும் புகழை இதயம் நெகிழ்ந்து பாடி பராவுவதே எனது பணிவார்ந்த இன்பத் திருப்பணி. மெய்வழிச் சபை காரியதரிசி பிரம்மத்தை அறிந்த மெய்வழி கோபாலகிருஷ்ண ஆனந்தர் பெருந்தகை அவர்கள் தெய்வ திருநாமத்தை போற்றி 96 பிரபந்தங்களையும் இயற்றி சமர்ப்பியுங்கள் என்று தெய்வ திருவருள் ஆணையை தெரிவித்து ஊக்கமூட்டினார்கள். அதன் நல்விளைவு ஆண்டவர்களின் புகழ் போற்றும் திவ்ய பிரபந்த மணிமாலைகள் 108 என்னும் நூல். என் உயிர் நட நாயகருக்கு பொன் மாலைகள் சாற்ற வல்லேன் அல்லன் சொன்மாலைகள் சமர்ப்பித்துக் கொண்டுள்ளேன். என் பாட்டுடை தலைவர் பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் மட்டுமே. தெய்வ திருப்பணிகளில் எளியனுக்கு தோள் கொடுத்து உதவியோர் பட்டியல் மிக நீண்ட ஒன்றாகும். எடுத்துக்காட்டு: நூல்கள் தந்து உதவியதில் துவங்கி, நூல் ஒளி அச்சுக்கோப்பு உதவி, நூல்கள் ஒப்பு நோக்கி மெய்ப்பு திருத்த உதவி, பொருள் உதவி, பதிப்பு உதவி, சங்கீத கீர்த்தனைகளை இசை வடிவம் கொடுக்க உதவி உள்ளிட்ட அநேக பல உதவிகள் செய்த நல்லுள்ளங்கள், விழா நடத்தி சிறப்பித்த பெருமக்கள் அனைவரும் ஆண்டவர்கள் கிருபையால் எல்லா நல்லெண்ணங்களும் நிறைவேறி பொங்கி பொழிந்து சகல இகபர சம்பன்னர்களாய் நீடூழி வாழ ஆண்டவர்களை தொழுது பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். தெய்வீக விஷயங்களில் என் மனைவி எனக்கு மிகவும் ஒத்தாசையாக இருந்து ஊக்கத்தை கொடுப்பார். நாங்கள் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் மூத்த மகள் சாலை லாஞ்சனையை மெய்வழி கனகமணி ஆனந்தருக்கும், மகன் சாலை தவபாலனுக்கு சாலை சுந்தரியையும், 2வது மகள் சாலை நித்திலத்தம்மாவை சாலை தனராஜ் என்பவருக்கும், 3வது மகள் சாலை தவமாணிக்கத்தை சாலை காதலன் என்பவருக்கும் திருமணம் செய்வித்தேன். எல்லோரும் மக்கட்பேறு பெற்று நல்வாழ்வு வாழ்கின்றார்கள். எஞ்சிய என் வாழ்நாளில் என் பேச்சும் மூச்சும் நினைவும் உணர்வும் சிந்தனையும் செயலும் என் தெய்வத்திற்காகவே பயன்பட வேண்டும். என் ஐயனை பாடி பரவுவதே என் தொழிலாக லட்சியமாக இருக்க வேண்டும். பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களின் பொற்பாத மலர்களில் இருந்து வாழும் கொத்தொடிமையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சாலையம்பதியில் வாழ்ந்து திருப்பணி ஆற்றி வருகின்றேன். எல்லாம் ஆண்டவர்கள் தயவு. குருவாழ்க, குருவே துணை. குறிப்பு: அவங்கள பத்தின ஒரு குறிப்பு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இருந்தாலும் அதனுடைய தனிச்சிறப்புகளையும் நம்ம அவசியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு பள்ளிக்கூடம் எடுத்துக்கிட்டா அதனுடைய அவங்க வாத்தியாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்ப்பாங்க இல்லைங்களா? அது போல தெய்வ மாணாக்கர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சில எடுத்துக்காட்டுகள். அதிலே குறிப்பு: மெய்வழி இளம் கலை கோட்டனந்தர் அவர்கள் உயர்தனி செம்மொழியாகிய செந்தமிழ் மொழியின் சரித்திரத்தில் இதுவரை யாரும் செய்யாத இமாலய சாதனைகளை செய்தவர் ஆவார். அதாவது தீந்தமிழில் 96 வகை சிற்றிலக்கியங்கள் என்னும் பிரபந்தங்களுக்கு இலக்கணம் வகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் இதுகாரும் 64 பிரபந்தங்களுக்கு மட்டுமே இலக்கியங்கள் இயற்றப்பட்டுள்ளன. எஞ்சிய 32 பிரபந்த வகைகளுக்கு இலக்கணம் மட்டுமே உள்ளது. அதாவது இலக்கியம், இலக்கணம், இது கிராமர். எப்படி ஒரு பாட்டு இருக்கணும், குறள்னா அதுல 2 அடிகள் தான் இருக்கணும், அதுல 7 சீர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய இலக்கணம்.
ஆனா அதுல ஔவை குறள் இருக்குது, திருக்குறள் இருக்கு, இந்த மாதிரி பல குறள்கள் இருக்கு. அது போல இந்த 32 பிரபந்த வகைகளுக்கு இலக்கணம் தான் இருக்கே தவிர அதுக்கான இலக்கியங்களே இல்லை தமிழ்ல, எங்கேயுமே கிடையாது. இப்ப தமிழ் இலக்கிய சரித்திரத்தில் முதல் முறையாக விடுபட்ட இந்த 32 வகை பிரபந்தங்களுக்கும் புதிய சிற்றிலக்கியங்கள் இயற்றியுள்ளார். அதோடு மீதமுள்ள 64 சிற்றிலக்கியங்களுடன் 12 புதிய வகையான சிற்றிலக்கியங்களையும் அடையாளம் கண்டு அவற்றுக்குரிய இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் ஆக்கி திவ்ய பிரபந்த மணிமாலைகள் 108 என்னும் பெயர் கொண்ட ஒரே நூலாக தொகுத்துள்ளார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அதை வெளியிட்டனர். தமிழ் மொழி வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு புலவரும் செய்தறியாத சரித்திர சாதனையாக 108 சிற்றிலக்கிய வகைகளையும் முதன்முறை ஆண்டவர்கள் திருவருள் பாலிப்பினால் தனி ஒருவராக இயற்றி சாதித்துள்ளார். மனித குலம் பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை கடந்து விண்ணாசை கொண்டு பிறவி பெருங்கடல் நீந்தி இறைவனடி சேர ஜாதி மத சாத்திர பேதமற்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் சமரச கொள்கை மெய்நெறி வாழ்வில் தன்னை ஆக்கி வைத்த தனது குருபெருமான் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களையே பாட்டுடை தலைவராக கொண்டு 108 பிரபந்தங்களையும் இயற்றியுள்ளார். ஒரே பாட்டுடை தலைவரை போற்றி 108 பிரபந்தங்கள் இயற்ற பெற்றதும் இதுவே முதன்முறை. அதாவது எந்த ஒரு புலவரும் பார்த்தீங்கன்னா பாட்டுடை தலைவரா நிறைய பேர் வச்செல்லாம் பாடியிருக்காங்க. ஒரே ஒரு பாட்டுடை தலைவரை வைத்து இவ்வளவு இலக்கியங்கள் பாடப்பெற்றதும் இதுவே முதல் முறை. செய்யுள், அதாவது யாப்பு இலக்கணத்தில் வரையறுக்கப்பெற்ற வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா ஆகியவற்றின் பா, துறை, தாழிசை, விருத்தம் என்னும் அனைத்து பாவகைகளும் மருட்பாவும் சேர்த்து ஒரே நூலில் இலக்கண மரபு வரம்பு மாறாமல் இயற்ற பெற்றுள்ளதும் இந்த நூலில்தான். சிற்றிலக்கியங்கள் மட்டுமல்லாது மெய்வழி சாலையாண்டவர்கள் மகா காவியம் என்னும் பெயர் கொண்ட பேரிலக்கியமும் சேர்த்து 12,000 செய்யுள்களுக்கு மேல் இவர் பாடியுள்ளார். அதனால அவங்களுடைய அந்த மரபு கவிதையின் நூல்கள், அதாவது திவ்ய போற்றி மலர்கள், திவ்ய பிரபந்த திரட்டு, தெய்வ பிரபந்த மணிகள், தெய்வ கீர்த்தனைகள், பிரம்மபிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் மகா சரித்திர வில்லுப்பாட்டு, அதுக்கு அதே போல இலக்கிய படைப்புகள்ல திவ்ய பிரபந்த மணிமாலைகள் 108, அப்புறம் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் மகா காவியம், உரைநடை நூல்கள், இதெல்லாரும் பார்த்துருப்போம் நம்ம. பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவரலாறு, ஸ்ரீ வித்துநாயகம் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் மகா மகத்துவம், இசை வடிவ பதிவுகளும் எழுதியிருக்காங்க நிறைய. அதாவது மெய்வழி தெய்வ கீர்த்தனைகள், வில்லுப்பாட்டு, சரித்திர கீர்த்தனைகள், ஸ்தோத்திர கீர்த்தனைகள், பஞ்சரத்ன கீர்த்தனைகள், இதெல்லாம் வந்து ஒரு முறைப்படி அது கர்நாடக சங்கீதத்துல எல்லாத்தையுமே பாடியும் பதிவாகி அது இன்னைக்கு இசைத்தகட்டிலையும் நம்ம MP3 எல்லாம் இருக்கு, கேட்கறதுக்கு எல்லாரும் கேட்டு அதை பயன்பெறலாம். தமிழ் மொழி மீது பற்றும் பேரார்வமும் கொண்டுள்ள யாவரும் படித்து இன்புறவும் மாணாக்கர்கள் சிற்றிலக்கியங்களை எளிமையாக கற்றுணர்வும் செந்தமிழின் எழிலையும் தொன்மையும் இலக்கிய வளம் கொடிக்கும் தனித்தன்மையும் உலகோர் மேலும் அறிந்து மெய்நெறி உணர்ந்து அதன்படி நடந்து நீடூழி வாழ்ந்திடுவதற்கும் துணை புரியும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஏடு எழுத்தாணி தவறாமல் நினைவின் முன் தனது சத்குரு பெருமான் நின்று திருவருள் பாலிக்க இதனால் வரை அவரால் இயற்ற பெற்ற அனைத்து நூல்களையும் இசைப்பதிவுகளையும் அவங்க வந்து ஒரு சர்வதேச பகிர்வு உரிமத்துல மக்களுக்கு அளித்துள்ளார். இது யார் வேணாலும், அவங்களுக்கு ராயல்ட்டிலாம் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, யார் வேணாலும் இதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பகிர்வு உரிமத்திலையும் அதை கொடுத்துருக்காங்க. இது முதல்ல அவங்க சில நூல்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல முதல் நூல் வெளியிடப்போ எடுத்த ஒரு படம் இதுல இருக்கு. இதுல மெய்வழி இளம்கலை கோட்டந்தர், இவங்க வந்து மெய்வழி பத்மநாதனந்தர், இவங்க மெய்வழி சோமசுந்தரம் செட்டியார். அதே போல அவர்கள் பல விருதுகளும் பெற்றிருக்கிறாங்க. மாநில நல்லாசிரியர் விருது, சிறந்த ஆசிரியர், அருட்பாவலர், இது போன்ற பல விருதுகளும் பெற்றிருக்காங்க. கடைசியாக அவங்க சிற்றிலக்கிய மகாகவி அப்படிங்கிற பட்டமெல்லாம் கூட நம்ம தமிழக அமைச்சரால கொடுக்கப்பட்டது. இது அவங்களுடைய வரலாற்றினுடைய சுருக்கம் இன்னைக்கு.